வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் தினமும் பயன்படுத்திக் கொண்டிருக்கும், ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். சோஷியல் மீடியா. நீங்கள் தினமும் எவ்வளவு நேரம் சோஷியல் மீடியாவில் செலவழிக்கிறீர்கள்? 1 மணி நேரமா? 3 மணி நேரமா? அல்லது தெரியாமலே பாதி நாள் போய்விடுதா? நாம் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனா உண்மையில் சோஷியல் மீடியா தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நாம் பேசப் போகிறோம் சோஷியல் மீடியாவின் டார்க் சைட். யாரும் திறந்த வெளியில் பேசாத உண்மை. இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை வேற மாதிரி பார்ப்பீங்க. பார்ட் 1. அடிக்ஷன் ட்ராப். சோஷியல் மீடியா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப் இல்ல. அது ஒரு சைக்கலாஜிக்கல் மெஷின். ஒவ்வொரு லைக், ஷேர், காமெண்ட்டுக்கும் பின்னால் ஒரு விஷயம் இருக்கு. டோபமீன். நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, யாராவது லைக் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷம். அது சாதாரணமா தோணும். ஆனா உங்க மூளை என்ன நினைக்குது தெரியுமா? இதுதான் ரிவார்ட். இன்னும் வேணும். அதான் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஃபோன் எடுத்து பார்க்கிறது. நோட்டிஃபிகேஷன் வந்தாலே உடனே செக் பண்ணணும் போல இருக்கும். இது ஒரு அடிக்ஷன் சைக்கிள். அதுவும் டேஞ்சரஸ் அடிக்ஷன். ஏன்னா இது சொசைட்டில நார்மலா அக்செப்ட் பண்ணப்பட்ட அடிக்ஷன். பார்ட் 2. மென்டல் ஹெல்த் டேமேஜ். சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்காங்க போல தெரியும். வேகேஷன் ஃபோட்டோஸ், நியூ கார், பெர்ஃபெக்ட் பாடி, பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஆனா யாரும் தங்களோட ஸ்ட்ரகிள் ஃபுல்லா ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ரியல் லைஃபை அவர்களோட ஹைலைட் ரீலோட கம்பேர் பண்றீங்க. அதனால என்ன ஆகுது? லோ செல்ஃப் எஸ்டீம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படின்னு ஒரு ஃபீலிங். நீங்கள் மட்டும் இல்ல, பல பேருக்கு இதே ப்ராப்ளம். பார்ட் 3. ஃபேக் வேலிடேஷன். சோஷியல் மீடியா நமக்கு ஒரு டேஞ்சரஸ் ஹேபிட் கற்றுக் கொடுத்துருக்கு. வேலிடேஷன் அடிக்ஷன். ஒரு போஸ்ட் போடுறீங்க, 100 லைக்ஸ் வந்தா ஹாப்பி, 20 லைக்ஸ் தான் வந்தா அப்செட். அப்படின்னா உங்க செல்ஃப் ஒர்த் ஒரு நம்பரா? உங்க வேல்யூ ஒரு அல்காரிதம் டிசைட் பண்ணுதா? நம்ம வாழ்க்கை ஒரு கண்டென்ட் இல்ல, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு என்கேஜ்மெண்ட் மெட்ரிக் இல்ல. ஆனா சோஷியல் மீடியா ஸ்லோலி நம்ம பிரெயினை அதுக்கு ட்ரெயின் பண்ணுது. பார்ட் 4. டைம் ஸ்டீலிங் மெஷின். ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, நெக்ஸ்ட் ஸ்க்ரோல், நெக்ஸ்ட் ரீல், நெக்ஸ்ட் ஷாட். 5 மினிட்ஸ் நியூ ஆரம்பிச்சது 1 மணி நேரம் ஆகிடும். நேரம் குவைட்லி போயிடும். நீங்கள் அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்ளலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஃபேமிலியோட பேசலாம், ஒரு புக் படிக்கலாம். ஆனா அந்த நேரம் அல்கரிதம்க்கு போயிடுது. சோஷியல் மீடியா ஃப்ரீ இல்ல, நீங்க பணம் கொடுக்கல. ஆனா நீங்க கொடுக்குறீங்க உங்க டைம், உங்க அட்டென்ஷன், உங்க லைஃப். பார்ட் 5. ஆங்கர் மற்றும் டாக்ஸிசிட்டி. சோஷியல் மீடியா ஆர்குமெண்ட்ஸ் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சிம்பிள் போஸ்ட், அதுக்குள்ள 200 காமெண்ட்ஸ் ஃபைட். பாலிடிக்ஸ், ரிலிஜன், சினிமா, கிரிக்கெட். பீப்புள் பிகம் அக்ரெசிவ். ஏன்னா ஸ்க்ரீன் பின்னாடி இருக்கும்போது எம்பத்தி குறையும். நேரில் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஆன்லைன்ல போல்டா பேசுவாங்க. இதுவே டாக்ஸிசிட்டி கல்ச்சர். அது நம்ம பேஷன்ஸை, அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஸ்ட்ரோ பண்ணுது. பாகம் 6. இம்பேக்ட் ஆன் கிட்ஸ் அண்ட் டீன்ஸ். இன்னொரு சீரியஸ் இஷ்யூ டீன் ஏஜர்ஸ். யங் ஏஜ்லே சோஷியல் கம்பேரிசன், பாடி இமேஜ் இஷ்யூஸ், சைபர் புல்லிங், அட்டென்ஷன் கிரேவிங். ஒரு நெகட்டிவ் காமெண்ட் கூட ஒரு குழந்தையின் மனசுல பெரிய டேமேஜ் பண்ணலாம். பேரண்ட்ஸுக்கும் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாகம் 7. டாஷ் டேட்டா மற்றும் பிரைவசி. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங் தான் பண்றேன். ஆனா பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது தெரியுமா? உங்க இன்ட்ரெஸ்ட் ட்ராக் பண்ணுது, உங்க பிஹேவியர் அனலைஸ் பண்ணுது, உங்க டேட்டா செல் பண்ணுது. நீங்க ப்ராடக்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஃப்ரீ ஆப்ஸ்ல நீங்கள் தான் ப்ராடக்ட். சொல்யூஷன்: ஹவு டு யூஸ் சோஷியல் மீடியா வைஸ்லி. அப்படின்னா சொல்யூஷன் என்ன? சோஷியல் மீடியா டிலீட் பண்ணணுமா? இல்ல, யூஸ் இட், பட் டோன்ட் லெட் இட் யூஸ் யூ. ஹியர் ஆர் 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ். டெய்லி டைம் லிமிட் செட் பண்ணுங்க. மார்னிங் 1 ஹவர் ஃபோன் அவாய்ட் பண்ணுங்க. நைட் ஸ்லீப்புக்கு முன் ஸ்க்ரோலிங் ஸ்டாப் பண்ணுங்க. ரியல் லைஃப் கோல்ஸ் செட் பண்ணுங்க. வீக்லி 1 நோ சோஷியல் மீடியா டே ட்ரை பண்ணுங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், ஆல்கரிதம் இல்ல. சோஷியல் மீடியா ஒரு டூல், நைஃப் மாதிரி. அதை யூஸ் பண்ணி ஃப்ரூட் கட் பண்ணலாம் அல்லது காயப்படுத்தலாம். சாய்ஸ் உங்க கையில. நெக்ஸ்ட் டைம் ஃபோன் எடுக்கும்போது ஒரு கொஸ்டின் கேளுங்க. நான் இதை யூஸ் பண்றேனா அல்லது இது என்னை யூஸ் பண்ணுதா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கை ரியல்ல நடக்குது, ஸ்க்ரீன்ல இல்ல. See you in the next video.